கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். கள தகவல்கள் என்ன? அகிலா, தமிழகத்துல பாராளுமன்ற தேர்தல் இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல அனல் பறக்கும் பிரச்சாரமானது இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து திட்டக்குடி பகுதியில், அதாவது பெண்ணடம் என்ற பகுதியில அங்கு உள்ள 15 வார்டுகள்லயும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இப்ப திறந்த வாகனத்துல தேர்தல் பரப்புரை மேற்கொள்றாரு. இவருக்கு அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் உடன் இந்த வாக்கு சேகரிப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்பொழுது பேசிய அருண்மொழித்தேவன் தமிழகத்துல ஆளுகின்ற திமுகவும் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியும் தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது, அவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டும் வகையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளரான தேமுதிகவை சேர்ந்த சிவக்கொழுந்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவை சேர்ந்த டிஆர்பி ரமேஷ் என்பவர் எம்பியா இருக்காரு. அவர் தேர்தலின் போதும் சரி, தேர்தலுக்கு பிறகும் சரி, கடலூர் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட எந்த பகுதியும் மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யல. அதனால இந்த முறை ஒரு எளிமையான தொண்டனும் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த கவர்மான தேமுதிகவின் சிவக்கொழுந்துக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் சொல்லிட்டு அந்த கடலூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் அவங்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.